இப்ப விஜயையும் நீங்க பெரிய போட்டியா தான் கருதுறீங்க. அப்போ பதிலுக்கு பதில் நாமளும் இப்போ பேசுவோம். அதாவதுங்க ஒரு உங்களுக்கு அவர் பொருட்டே இல்லைன்றீங்க. ஆனாலும் அட்டாக்கிங் இந்த மாதிரி வார்த்தையை பதிலுக்கு பதில் அதாவது வார்த்தை. ஒரு கொசு கடிச்சிட்டு இருக்குன்னா கொசு அடிக்காம வேடிக்கை பார்த்துட்டே இருக்க முடியாது. விஜய் கொசு மாதிரி தெரியல, அவர் சிங்கம்ன்றாரு. அத சிங்கத்தை முதல்ல தெரிஞ்சுங்க. முதல்ல விஜய்க்கு பெண் சிங்கம் தான் வேட்டையாட போகும். நீ எந்த சிங்கம்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாம அது ஆண் சிங்கங்க. அதான் சொல்றேன், அதான் விஜய்ன்றது ஆண் சிங்கம். அதான் சொல்றேன், வேட்டைக்கு போற சிங்கம். விக்கி கூட நான் ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி ஆண் சிங்கமா இல்லையா? நோட் திஸ் பாயிண்ட். இல்ல நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கோங்க. விக்கி நான் ஒரு சிங்கம் அப்படின்னுவீங்களா? ஆண் சிங்கம் தான் நீங்க. அதேதான் விஜய் ஆண் சிங்கம். இல்ல அத நீங்க முடிவு பண்ணுங்க. நான் சிங்கம்னு என்ன எங்கேயும் வரையறுக்கல. நான் வேட்டைக்கு எப்ப போகணுமோ அப்பதான் நான் வருவேன்னு வரையறுக்கல. வரையறுத்தது யாருன்னா விஜய். நான் தான் சொல்றேன், வேட்டையாடுகிற குணம் பெண் சிங்கத்துக்கூட குணம். நீ கூண்டுல இருக்கிற சிங்கம். முதல்ல நீ சிங்கத்தோட இதே இயல்பை தெரிஞ்சுக்கோ. சிங்கம் ஒரு நாளைக்கு 16 மணி நேரத்துக்கு மேல காட்டுல தூங்கும். லேசியஸ்ட் அனிமல் இந்த ஃபாரஸ்ட். ரைட்டா? நீ கூண்டுக்குள்ள இருக்கிற ஒரு சிங்கம். அதனால உன்னை பார்த்தெல்லாம் இங்க யாரும் பயப்படல. இங்க சிங்கம் திறந்து விட்டுருச்சுன்னா எப்படி அது அந்த கூட்டம் அது ஒட்டுமொத்தமா அதுதான் சொல்றேன். சிங்க குட்டிகள் பெண் சிங்கங்கள் அப்படின்றாரு அவரு. அதுதான் சொல்றேன். எல்லாரையும் சிங்கமா இது போருக்கு கிளம்ப சொல்றாரு. ஆமா இப்ப போர் நடந்துட்டு இருக்கு, வாங்க எல்லாம் போருக்கு போவோம். அதான் பார்த்தோம்ல, போருக்கு போன ரசிகனை தூக்கி எட்ட எரிஞ்சது. அவன் இன்னைக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான் அம்மாவோட போய். அந்த ரசிகர் முதல்ல என்ன பேசினாரு, இன்னைக்கு வேகமா கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. அவங்க அம்மா பேசுறாங்க. 5 நாள் கழிச்சு இது என்ன, இது யாரு குடுக்கல இல்லங்க, இதன் பின்னணியில யாரு இருக்காங்க, என்ன இது? நீங்க அத மாதேஷ் வரையறுப்பார். டேஷ் 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 அப்படின்னு மாதேஷ் வரையறுப்பார். திமுக நீங்க ஏதாவது இந்த மாதிரி எல்லாம் அதுதான் மாதேஷுக்கு அது விருப்பம்னா டேஷ். எனக்கு விருப்பம் இல்ல, பாக்குறவங்க அப்படிதான் நினைப்பாங்க. 5 நாள் அமைதியா இருந்தாங்க, வீடியோ போட்டாரு அந்த தம்பி. என்னை யாரும் தள்ளி விடலைங்க, நான் தாங்கி பிடிச்சிட்டாத அப்படின்னு அந்த தம்பி சொன்னாரு. இன்னைக்கு என்ன திடீர்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க அது அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். மாதேஷ் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், நேரா போய் மைக்கு நீட்டினாருன்னா பதில் சொல்ல போறாங்க. அதனால அதை சொல்லட்டும். ஆனா நான் இங்க நடந்த விஷயத்த என்ன சொல்றேன், ஒரு ரேம்பாக் போறீங்கிறீங்க, அவன் ஆர்வ மிகுதியில ஏறுறான், அவனை எப்படி நடத்தணும்னு இருக்கு. ஆனா அவ்வளவு மோசமாக நீங்க நடத்துறீங்க. அந்த கூட்டத்துல என்னென்ன நடந்ததுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால அதை பற்றி நம்ம எந்த விஷயமும் பேசவில்லை. அரசியல் அறிவாக ஒரு கூட்டத்தை வழி நடத்துகிற தலைவன் என்பது வேற. நீங்க வந்து அவனை அரசியல் படுத்தி நீங்க கொண்டு வாங்கிறத நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அவன் விஜய் ரசிகர்லாம் மெண்டலு, நான் வந்து துணை முதலமைச்சர் தலையை வெட்டுவேன் பேசுறான், பொதுக்கூட்டத்திலே பேசுறான். யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு விஜயும் பொறுப்பு ஏத்துக்க முடியாது. யாரோ அவங்க மூணாந்தரமா பேசிட்டு போறாங்க, அதுக்கெல்லாம் விஜய் பொறுப்பு எடுக்க முடியுமா? கூட்டத்துல பேசுகிற அத்தனை நபர்கள்ட்ட தான் சொல்றேன். ஏன்னா அவங்கள வந்து அந்த அளவுக்கு அரசியல் படிச்சு வச்சிருக்கா. மேடையில என்ன பேசுனீங்க, நீங்க பேசுறதுதான் செயல்பாட்டு அளவுல இருக்கும். ஒரு தலைவன் எப்படியோ அதே போலதான் தொண்டன். தலைவன் ஒரு கட்சியின் நடத்துறானா அவன் வழி நடத்துக்கணும், தொண்டனை சரியா வழி நடத்தணும்.